வெல்கம் வியூவர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம். எப்படி வந்து ஒரு வேரியபிளில் நம்ம வந்து வேல்யூ எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அது என்ன டேட்டா டைப்னு சொல்லி நம்ம எப்படி டைப் பண்ணுற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து யூசர்கிட்ட வந்து எப்படி இன்புட்டை வாங்குறது, ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டா, ஒரு நம்பராக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பூலியன் வேல்யூவாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம யூசர்கிட்ட வந்து எப்படி வாங்கி அது வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்குவோம். இந்த ஃபைலுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன்னா இன்புட்னு வைக்கிறேன். input.py. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இன்புட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இன்புட். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வந்து வேரியபிள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக உங்களுக்கு தெரியும் ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு. நான் வந்து இப்போ a = 1 b = 2 சொல்லி அசைன் பண்ணேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ நான் தான் சொல்கிறேன், ஒரு ப்ரோக்ராமாக நான் சொல்கிறேன், பியோட வேல்யூ நானே சொல்கிறேன். அப்போ a+b என்னோட வேல்யூன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் வந்து நான் யூசர்ட் வந்து ஒரு இன்புட் வாங்கி நான் செய்ய போகிறேன். சப்போஸ் வந்து யூசர்ட் ரெண்டு நம்பரை வாங்குகிறேன், அது 2 நம்பரை வாங்கி ஆட் பண்ணி நான் அந்த ரிசல்ட்டை யூசர்ட்டுக்கு காட்டணும். அப்போ நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து இந்த யூசர்கிட்ட தான் நான் வந்து அந்த இன்புட்டை வாங்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த இன்புட் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கி அதை பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இன்புட் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணணும். யூசர்ட் வந்து ஒரு இன்புட் வர வரைக்குமே ப்ரோக்ராம் வந்து பாஸ் ஆகி அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ வரங்க இந்த இடத்துல நான் இன்புட்னு வெறும் ப்ரோக்ராம் எதுவுமே டைப் பண்ணாமல் இன்புட் மட்டும் டைப் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். அப்படின்னா பை input.py இதில் ப்ரோக்ராம் வந்து பாஸ் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிட்டு என்ன செய்யும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஏதாவது டைப் பண்ணுற வரைக்குமே இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் வந்து பாஸ் ஆகி வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நான் 6ன்னு டைப் பண்ணேன், என்ட்ரு கொடுத்தேன்னா ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிரும். ஏன்னா நீங்கள் நம்ம கோடை பார்த்தீங்க அப்படின்னா நான் வெறும் இன்புட் மட்டும் தான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னா யூசர் வந்து நம்ம ஏதோ ஒரு இன்புட்டை கொடுக்குற வரைக்குமே வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிரும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா யூசர்கிட்ட வந்து ஒரு சம்திங் ஏதோ ஒன்று வாங்கி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதோ ஒரு வேரியபிள் நேம் டைப் பண்ணுறேன். இந்த நான் நேம் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நேம்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம இன்புட்னு டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்புட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை எங்கே ரிட்டர்ன் பண்ணோம்னா இந்த நேம்ன்ற இந்த வேரியபிளில் ரிட்டர்ன் பண்ணோம். சப்போஸ் நான் எவினேஷன் கொடுத்தேன்னா அந்த எவினேஷன்ற வேல்யூவை நேமில் கொடுக்கும். வேறு ஏதாவது நேம் கொடுத்தேன்னா அந்த நேமை கொண்டு போய் இந்த நேம்ன்ற வேரியபிளில் போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இன்புட் வாங்குகிறேன், நேமில் போய் ஸ்டோர் ஆகுது, அந்த நேமில் போய் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகுது, என்னோடய இன்புட்காக அது வெயிட் பண்ணிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இடத்துல எவினேசர் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா திருப்பி எவினேசர்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து ப்ரொஃபஷனலாகவே இல்லை. ஏன் அப்படின்னா டைப் பண்ணுறதுக்காக அது வந்து வெயிட் பண்ணுது, ஏதோ ஒன்று டைப் பண்ணுறதுக்காக இன்புட்காக வெயிட் பண்ணுதுன்னு சொல்லி தெரியுது. ஆனால் என்ன அது வாங்குறதுக்காக டைப் பண்ணுது, ஒரு நேமாக வந்து. அப்போ ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் வந்து அதை காட்டணும்ல, அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா அந்த இன்புட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்போஸ்ட்ரோஃபிக்குள்ளே இங்கே நம்ம என்ன டைப் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து டெர்மினலில் பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் நேம் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா என்டர் யுவர் நேம்னு சொல்லி நான் வாங்கலாம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுறது நல்லது. அப்போ தான் நம்ம யூசர்கிட்ட வந்து வாங்குற இன்புட் வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் விட்டு நமக்கு காட்டும். ஓகே, இப்போ என்டர் யுவர் நேம் சொல்லி இந்த இன்புட் ஃபங்க்ஷனில் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்படி கேட்கும்னா என்டர் யுவர் நேம் சொல்லி கேட்கும். நம்ம நேம் பிரிண்ட் பண்ணும்போது அது நேமில் ஸ்டோர் ஆகி நமக்கு நேம் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்ப்போமா? ஓகே, வெறுமனே சும்மா வந்து டைப் பண்ணாமல் எந்த ஒரு நேம் கேட்குது. அப்போ வந்து மோர் டிஸ்கிரிப்டிவாக இருக்குது. ஒரு யூஸருக்கு தெரியுது இங்கே எதுவும் நேம் தான் டைப் பண்ணணும், அது நம்ம எந்த நம்பர்னு கேட்டுச்சுன்னா ஓகே நம்ம நம்பர் தான் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சப்போஸ் இங்கே வந்து நான் வந்து ஏபி அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஏபின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்புட்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிஃபால்ட்டாகவே இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் டைப் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த டைப்ன்ற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் நேமை போடுறேன். ஸோ எந்த ஒரு நேம் கேட்குது, நான் எபினேசர் டைப் பண்ணேன் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன கிடைக்குது, கிளாஸ் எஸ்டிஆர்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா
டிஃபால்ட்டாகவே இன்புட்டுன்ற அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை தான் வந்து வாங்குது. அப்போ ஸ்ட்ரிங்கு தான் வாங்குச்சு அப்படின்னா, சப்போஸ் நான் யூசர்லேருந்து 2 நம்பரை வாங்கி ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கில் எப்படி என்னால் பண்ணவே முடியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் வாங்க போகிறேன். இந்த கோட் எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன். சப்போஸ் A = இன்புட், இந்த இடத்துல என்ற நம்பர்னு கேட்குறேன். திரும்ப B = இன்புட், இங்கே நான் என்டர் நம்பர்னு சொல்லி கேட்குறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் A ப்ளஸ் பின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன ஆகும், ஏன்ற அந்த வேரியபிளில் ஒரு நம்பர் ரெண்டு ஈசெட் வந்து கேட்கும். அதை கொண்டு போய் ஏல ஸ்டோர் பண்ணும். பின்ற நம்பரில் வேரியபிளில் போய் ஒரு நம்பரை பியில் ஸ்டோர் பண்ணும். இப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணி நான் யூசருக்கு காட்டணும். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, என்டர் நம்பர்னு கேட்குது. இந்த இடத்துல நான் ஃபைன் கொடுக்குறேன். திருப்பி வந்து என்கிட்ட என்டர் நம்பர்னு கேட்குது. திருப்பி நான் இங்கே 5 கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்கள், 55ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், ஒரு டிஃபால்ட்டாகவே இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் வந்து என்ன செய்யுதுன்னா ரிட்டர்ன் பண்ணு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ணோம்னா அது வந்து ஆட் ஆகாது, கன்கார்டினேட் தான் ஆகும். ஏன்னா ஒரு 2 ஸ்ட்ரிங் எடுத்து நம்ம ஆட் பண்ணும்போது அது கன்கார்டினேட் தான் ஆகும். சப்போஸ் ஏவையும் பி ஆட் பண்ணோம்னா ஏபின்னு வரும், ஒன்றே ஆட் பண்ணோம்னா 1 தான் வரும், 5 ஆட் பண்ணோம்னா நமக்கு 5 வந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நமக்கு வந்து இன்டீஜர் தான் வேணும். அப்போ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எப்படி வந்து ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளாக மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டேரெக்டாக வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இன்புட்டை வாங்கும்போதே நம்ம இன்புட்டையே நம்ம வந்து டேரெக்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி டேட்டா டைப்புக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஹோல் டேமையும் இன்டிஜர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மாற்றணும். இந்த மாதிரி அப்போ என்ன ஆகும், இந்த இன்டிஜர்ன்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் நம்பர்னு இருக்குது. அப்போ நான் கொடுக்குற நம்பரு 5. அப்போ இந்த இன்புட் வந்து என்ன செய்யுது, ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். போட்டு பார்த்தீங்களா, str ரீட் அ ஸ்ட்ரிங் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் இன்புட், த ட்ரெயிலிங் நியூ லைன் இஸ் டைப்ட், இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இஃப் கிவன் இந்த மாதிரி வருதுல்ல. அப்போ வந்து டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங் தான் வரும். ஆனால் இன்டிஜர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா என்ன சொல்லுது, அது வந்து பைட்ஸாக மாற்றிடும். அந்த ஃபைன் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்க அந்த 5 இன்டிஜர் 5 மாற்றிடும். அதே மாதிரி நான் இங்கேயே நான் கொடுக்குறேன் இன்டிஜர் ஹோல் ஃபங்க்ஷனையுமே நான் வந்து இதுக்குள்ளே கொண்டு போயிட்டேன். இப்போ நமக்கு என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 10ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, திருப்பி நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகுது, என்டர் நம்பர்னு கேட்கும்போது ஃபைன் கொடுக்குறேன். திரும்ப நான் ஃபைன் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு வந்து 55 வராது, 10ன்னு சொல்லி வரும். ஏன்னா இப்போ தான் ஆக்சுவலாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷனே இப்போ தான் அங்கே நடந்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூசர்லேருந்து இன்புட் வாங்கி அதை நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இது சிம்பிள் ப்ரோக்ராம். யூசர்லேருந்து 2 நம்பரை வாங்குது, அது 2 நம்பரை பிரிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம வெறுமனே இன்புட்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் ஆகும். நமக்கு பிடிச்ச மாதிரி டேட்டா டைப் மாற்றணும் அப்படின்னா அது இன்டிஜராகவோ ஃப்ளோட்டாகவோ இல்லை வந்து வேறு ஒரு பூலியன் வேல்யூவாகவோ நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு வேரியபிளை இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் இந்த இதோட முடிக்க போகிறதில்ல. இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ நான் சப்போஸ் வந்து நான் வந்து இங்கே வந்து வெறுமனே பிரிண்ட் A + Bன்னு காட்டாமல் நான் யூசருக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா இந்த நம்பரையும் ஆட் பண்ணி இந்த நம்பர் வந்துச்சு. அதாவது இப்போ யூசர் வந்து 5 கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 5ஐயும் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆன் 5 and 5 is 10 அப்படின்ற மாதிரி காட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு சென்டென்ஸாக காட்டணும், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக காட்டணும். ஆனால் அதே நேரத்தில் யூசர்லேருந்து வாங்கின இன்புட்டையும் காட்டணும். அப்படின்னா நான் என்ன செய்யலாம், இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த 5 + 5 = 10ன்னு சொல்லி நான் யூசர்கிட்ட காட்டணும். இந்த அடிஷன் ஆப்ரேஷன் நான் 5 + 5 = 10 சொல்லி நான் யூசர்கிட்ட காட்டணும். அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் போடுவேன். இங்கே இந்த அடிஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டு நான் என்ன செய்யணும், கமா பண்ணணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து அடுத்து இந்த இதை பிரிண்ட் பண்ண முடியும். A, B, திருப்பி நான் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு இந்த இடத்துல நான் இஸ் அப்படின்னு போட்டுவிட்டு கமா போட்டு திருப்பி நான் என்ன செய்கிறேன், A + Bன்னு போடுறேன். இந்த மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பார்ப்போம்.
நம்பர் கேட்குது, ஃபைன் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஃபைன் கொடுத்து என்ட்ரு கொடுக்கும்போது எனக்கு என்ன காட்டுது, இந்த அடிஷன் ஆப்ரேஷன் 5 இஸ் 10ன்னு சொல்லி காட்டுது. ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எப்படி இருக்குது, நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே தேவையில்லாமல் ஒவ்வொரு வாட்டி இந்த அடிஷன் ஆப்ரேஷனுக்கு ஒரு வாட்டி ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டு திருப்பி வேரியபிளை தூக்கி டேரெக்டாக உள்ளே போட்டு திருப்பி இஸ்ஸுக்கு கொடுத்து திருப்பி கம்மா போட்டு திருப்பி A+Bன்னு கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஃபார்மேட்டடாக இல்லை. இதுக்காக நம்ம படிக்கிற கான்செப்ட் தான் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, இல்லை பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கையோ இல்லை ஏதோ ஒரு அவுட்புட்டை காட்டும்போது அது ரொம்ப ஃபார்மேட்டடாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஆஃப் கொடுத்து %d கொடுத்துருவோம். கொடுத்து அந்த %dயில் என்ன வரணுமோ அதை கம்மா போட்டு அடுத்து கொடுப்போம்ல, அதே மாதிரி இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் மொத்தமாக எடுத்துடுறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வெறும் சிங்கிள் கோட்ஸ் மட்டும் பாஸ் பண்ணாமல் சிங்கிள் கோட்ஸ்க்கு முன்னாடி எஃப்னு ஆரம்பிக்கிறேன். இந்த எஃப்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபார்மேட் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்னு சொல்லி பைத்தானுக்கு தெரியும். இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, காலிப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இந்த காலிப்ரேஸ் எதுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த காலிப்ரேஸ் வந்து நம்ம வேரியபிளை குறிக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வேரியபிள் நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹோல் ஃபார்ம் ஆகும், ஒரு துளை மாதிரி. அந்த துளையை ஃபில் பண்ணுறதுக்கு, அந்த ஓட்டையை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தூக்கி இங்கே ஃபில் பண்ணிடும். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏன்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து எந்த கம்மாவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நான் பிரிண்ட் பண்ணிடலாம். திருப்பி ஒரு காலிப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பி அப்படின்னு போட்டுட்டு இஸ். ஸோ இந்த இடத்துல திருப்பி காலிப்ரேஸ் போட்டு இந்த இடத்துல நான் A+B அப்படின்னு டைப் பண்ணேன்னா எனக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ஃபார்மேட்டட் ஆகிடுச்சு. என்ன ஆகுது, இந்த காலிப்ரேஸ் வந்து ஒரு ஹோல் வேரியபிள் ஏ இன்டிஜர் டைப்பு. அப்போ ஏக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இங்கே வந்துடும். அதே மாதிரி காலிப்ரேஸ் கொடுத்து இங்கே வேரியபிள் பி இன்டிஜர் டைப்பு. அப்போ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இங்கே வந்துடும். இஸ் A+B. ஏன்றது என்னது இன்டிஜரு, பின்றது அதே மாதிரி ஒரு இன்டிஜர். ரெண்டே ஆட் பண்ணுற ஒரு வேல்யூவும் இன்டிஜராக தான் இருக்கும். அது நமக்கு இங்கே காட்டப்போகுது. அப்போ இந்த ஹோல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ரன் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ என்ற நம்பர்னு கேட்குது, 5 கொடுக்குறேன். திருப்பி நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா 5 + 5 = 10ன்னு சொல்லி ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்ஸை வந்து ஃபார்மேட்டடாக நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு யூசர் வந்து நம்ம எப்படி இன்புட் வாங்குறதுன்னு சொல்லி பார்த்தோம், எப்படி அதோட டேட்டா டைப்பை நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, நீங்கள் ஒரு சின்ன பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுங்க. நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம்னு ஒரு வேரியபிளில் யூசரோட நேமை நீங்கள் வாங்கி என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஹாய்னு போட்டு அந்த நேமை பிரிண்ட் பண்ணணும். ஹாய். இப்போ நான் வந்து சப்போஸ் டெர்மினல் என்ன கேட்கணும் அப்படின்னா, நேம் வந்து யூசர்கிட்ட வந்து வாங்கிட்டு நான் எவினேஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஹாய் எவினேஷர் அப்படின்னு வரணும். வேறு ஏதாவது நேம் கொடுத்தேன்னா ஹாய் போட்டு அந்த நேம் வரணும். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்யூஷன் வந்து பாருங்கள். ஓகே, நீங்கள் அதை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்யலை டவுட் இருக்குது அப்படின்னா நான் செய்கிறேன் பாருங்கள். அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யலாம், நேம் ஈக்குவல் டு இந்த இடத்துல டிஃபால்ட்டாகவே நம்ம இன்புட் என்ன வாங்கும் நமக்கு என்ன தெரியும், அது ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும் தெரியும். ஸோ இங்கே நம்ம STRன்னு தான் போட தேவையில்லை, டேரெக்டாக நம்ம இன்புட் மட்டும் கொடுத்தா போதும். இன்புட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன், என்டர் யுவர் நேம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா, நேமை வாங்கி நேமில் ஸ்டோர் பண்ணும். இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், வெறுமனே பிரிண்ட் பண்ணாமல் இங்கே ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்படி செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஹாய் கமா இந்த இடத்துல எனக்கு அந்த நேம் தானே வரணும். அப்போ இங்கே இருந்து நான் காலிப்ரேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே நான் நேம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு ஆச்சரியக்குறி போடுறேன், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போடுறேன். ஓகே, இப்போ நான் சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எனக்கு அண்ணாவே என்ன நேம் கேட்குது. இந்த இடத்துல நான் வந்து MJ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஹாய் MJன்னு வரும். சப்போஸ் நான் திரும்ப ப்ரோக்ராம் ரன் பண்ணி ஏபின்னு கொடுத்தேன்னா ஹாய் ஏபின்னு சொல்லி வரும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து யூசர் நேம் வாங்கி நம்ம அந்த நேமை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், ஸ்ட்ரிங்குனா என்ன, அது என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், அது என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.